வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 2026 மொத்த ராசிக்கும் 12 ராசிக்கும் பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் தனித்தனியாக போட்டுட்டோம். இதில் இப்போதைக்கு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு என்னென்ன சதவீதத்தில் இதெல்லாம் பலன் கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல எடுத்துக்கிட்டால் மேசராசிங்க. இந்த மேசராசி 3ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்காங்க. அவர் 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 11ஆம் பார்வையா அத்தனை வீட்டுக்களை பார்க்குறாங்க. 7 பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு திருமணம் அமையாமல் இருந்ததுன்னா திருமண யோகத்தையும், தந்தைக்கு உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் இருந்ததுன்னா அவங்களுக்கும், லாபம் தடைப்பட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் லாப ரீதியாகவும் வளர்ச்சியையும் வர 3வது மாதத்துக்கு மேலே துல்லியமாக கொடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. சனியோட பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 6 பார்த்தா நோய் நொடி, வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, இது எல்லாத்துக்கும் உங்களை இழுத்து கொண்டு நிறுத்த வைக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கும். அவர் விரயத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போனா சுப விரயம் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிற வரைக்கும் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது தாம்பத்திய சுகபோங்கிற இடத்த கொஞ்சம் மைனஸில் பண்ணி வைக்கிறாங்க. வெளிநாடு வெளியூருக்கோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுலேயும் ஒரு தடை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் பாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலையும், தந்தைக்கு உடல் ரீதியாக பாதிப்போ இல்லை சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு தீர்வை கொடுக்காம இழுத்துட்டு இருக்கக்கூடிய காரணமோ இதெல்லாம் கொடுக்கலாங்க. 11ல் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால ராகு பெருக்கி கொடுப்பாரு, லாபத்தை பெருக்குவார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த இடத்த குருவும் பார்க்கறதுனால செல்வ செழிப்பையும் கொஞ்சம் கொடுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சொத்தாக மாற்றி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணும். 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தை பாக்கியத்தில் சிக்கலை கொடுக்குங்க. இப்போதைக்கு அதுக்கு முயற்சி பண்ணிக்கிறவங்களுக்கு தடையை கொடுக்கும். நாங்கள் IVF வச்சோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை ஒரு முடக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போதைக்கு மேசராசிக்கு செயல்படுது. சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் மேசராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% 60% தான் லாபம் வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது ரிஷபராசி. தனக்காரகனான குரு பகவான் தனத்திலேயே உட்கார்ந்துருக்கிறான். அப்போனா தனத்தை பெருக்கி கொடுப்பானா அப்படின்னா ஆல்ரெடி 3 மாசமா அதை தடையில வச்சிருக்குது. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு அது தொடருது. சரிங்களா? அதுக்கப்புறம் வரக்கூடிய தனலாபம் தான் பெருக்கக்கூடிய அமைப்புக்கு கொண்டு போய் நிறுத்தும். அவர் உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு போகிறது, தீரா நோயை கொடுக்கறது, வீட்டில் ஒரு நோயாளி இருக்க வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்வார். 8ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. 8னா விபத்தை கொடுப்பாரு, ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே அனுப்புவார், சொந்த பூர்வீகத்தில் இருக்க விட மாட்டார் ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 10ல் ராகு உட்காந்துருக்காரு. 10ல் பாம்பாவது பாவியாவது உட்காரலாம் அப்படிங்களாம். அப்போனா தொழில் பெருக்கத்தை அது கொடுக்கும். ஆனால் வக்ரகுரு பார்த்தாருன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போனா தொழில் தடையை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் அழுக்கு சட்டை போட்டு வேலை செஞ்ச வரைக்கும் லாபம் அதிகம்னு எடுத்துக்கலாம். லாபத்துலேயும் சனி போய் உட்கார்ந்துருச்சு, அதனால லாபமும் இங்கே தடைப்படக்கூடிய அமைப்புக்கு எடுத்துகிட்டு போயிடும். ரிஷபத்தை பொறுத்த அளவுக்கும் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா நட்டத்தில் தான் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க. கை கட்டி வேலை செய்கிறீங்களா, வறுமையாக லாபத்தை பார்க்கலாம். இது அம்மாவுக்கு உடல்நிலையை பாதிக்கும், இல்லைன்னா அம்மாவுக்கு கண்ட வரைக்கும் இழுத்துட்டு போயிடலாம். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இப்போதைக்கே கொடுக்கலாங்க. கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் விபத்தை கொடுக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அப்போனா ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 30 to 40% தான் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கிறது தான் நல்லது. அடுத்தது மிதுன ராசி. இந்த ராசி மேலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாங்க. குரு உட்கார்ந்துருக்க இடம் சிறப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் மிதுன ராசி தனலாபத்தை பார்க்கலாம். திருமணம் ஆகலை அப்படின்னா திருமண யோகத்தை கொடுப்பாங்க. 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிற காரணமும், 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. தந்தைக்கு உடல்நிலைக்கு இது பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும், தந்தை வழி சொத்துக்கள் கொஞ்சம் பிரச்சனையில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் இப்பயே நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அது 3வது மாதத்துக்கு மேலே துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வைகாசி 18ஆம் தேதிக்கு மேலே இன்னும் யோகம் அதிகமாக வந்து சேரும் அப்படிங்கிற காரணமும் புரியும். 10ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்காங்க. இது யோகத்தை கொடுக்கலாம், தொழில் யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். 8, 10ல் சனி பகவான் உட்காரலாம், அது லாபம் தான் அப்படிங்கிற காரணத்தினால. 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது சிறப்பு கிடையாதுங்க. தைரியம் வீரியம் அப்படின்னு சொல்றது கெடுங்க, தாம்பத்தியம் கெடும். அதனால் அதில் மட்டும் குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி தொழில் பெருக்கத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். கல்யாண யோகத்தை கொடுக்கக்கூடியது, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது எல்லாமே செயல்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா மிதுன ராசிக்கு ஒரு 70% துல்லிய பலன் நல்லா இருக்குங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகராசிங்க. கடகத்துக்கு யோகம் எப்போ வந்து சேருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. அவர் உட்காந்துட்டு உங்கள் 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போனா 6 பெருக்கி விடுவாங்க. அப்புறம் நோய் நொடியை பெருகும், வேண்டாத மனக்குழப்பம் ஏற்படுங்க, மன சங்கடங்கள் ஏற்படுத்திக்குவீங்க, சில சமயம் விபத்துகள் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தில் போங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் நோய் பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்குங்க. கடன் நீண்ட கால கடன் வச்சுக்கோங்க, அதுவும் சிறப்பு தான். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் கொஞ்சம் இழுத்துட்டு போவோம், அதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்கள் 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. 8 பெருக்குச்சுன்னா சில சமயம் பூர்வீகத்தை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை கொடுக்கலாம். கொஞ்சம் அதுக்கு கவனமாக இருக்கிறது தான் நல்லது. உங்கள் 3ஆம் இடத்தை சனி பார்க்குறாருங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப சங்கடம், பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒற்றுமை தடைப்படுங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் தடை ஏற்படும். கணவனும் மனைவியும் கொஞ்சம் காலம் பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அதனால கணவனுக்கு விட்டு கொடுத்து வாழுங்க, இல்லை மனைவிக்கு விட்டு கொடுத்து வாழுங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மராசி. சரி, கடகராசிக்கு எத்தனை சதவீத துல்லிய பலன் இருக்குன்னா ஒரு 50% நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அடுத்தது சிம்மராசின்னு நம்ம எடுத்துக்கும் போது இங்கே ராசி மேலேயே கேது ஓடிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 8 மாத காலத்துக்கு நீங்கள் ஒன்று நோயாளி, இல்லைன்னா கடங்காரன், அதிகபட்ச கடங்காரன் நோயாளியை கொடுக்கலாம். குடும்பத்தில் சண்டை பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒற்றுமை தடைப்படும். மனைவி இப்போதைக்கு ரொம்ப அபிலாசைகளுக்கு சொந்தக்காரிகளாக இருப்பாங்க, இல்லைன்னா கணவன் அபிலாசைகளுக்கு சொந்தக்காரனாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் முடக்கத்தில் இருக்கிறதுனால, சிம்மராசிக்காரங்க முடக்கத்தில் இருக்கிறதுனால அவங்கள திருப்தி பண்ணவே முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? 8ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்கிறது யோகத்தை தான் கொடுக்கும், அதனால பிரச்சனை கிடையாது. அது 6க்கு உண்டானவன் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருந்தா இன்னும் சிறப்பு தான். கடனே வந்தாலும் அது உங்களுக்கு லாபத்தில் மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சேரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். சொத்துக்களை சேர்த்து வைக்கலாம். இன்னும் சொத்துக்கள் உங்களுக்கு பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்புக்கு நல்லா எடுத்துகிட்டு போய் நிறுத்துதுங்க. 11ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்குறாங்க. உங்கள் 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இருந்தும் ஒரு 3வது மாதம் வரைக்கும் அது பாதிப்பில் தான் இருக்குது. அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி தடை ஏற்படுத்தும் அப்படிங்கிற காரணம் தான். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனையோ, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையோ கொடுக்கக்கூடிய அமைப்பு, திருமணமாகாதவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கணும். 6ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா சில சமயம் வம்பு வழக்கு பிரச்சனைகள். சரி, அது 7ஆம் இடமா? ஓகே. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ராகு உட்கார்ந்துருக்கிறது கொஞ்சம் அதுவும் சங்கடத்தை தான் கொடுக்கும். அதனால் அது மாற்றம் இல்லை. இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய அமைப்புங்க. சிம்மராசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் இப்போதைக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது கன்னிராசி எடுத்துக்கலாம். இந்த கன்னிராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, சனி பகவான் கன்னிராசியை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தாமதத்தை ஏற்படுத்துவாங்க, சோர்வுத்தன்மையை கொடுப்பாங்க. எதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2.25 வருஷத்துக்கு நீங்கள் ஆர்வத்தை காட்ட மாட்டீங்க. இந்த ஆர்வம் பூரா தடைப்பட்டு நிற்கக்கூடிய அமைப்பு. எடுக்கிற முயற்சியும் வீணாகிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் முதலீடு பண்ணி வைக்கிறது தான் இப்போதைக்கு சிறப்புங்க. அதுவும் 10க்கு குரு வந்தார் அப்படின்னு சொன்னால் பதவி பறிபோகம், நீங்கள் செஞ்சுட்டு இருக்க வேலையில் தடை ஏற்படும், இல்லைன்னா பதவி மாற்ற வேண்டிய சூழ்நிலை, தொழிலை மாற்ற வேண்டிய சூழ்நிலை, இது எல்லாத்தையும் ஏற்படுத்திடுவாங்க. 12ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா நீங்கள் எது பண்ணாலும் ஞானம் தான் கிடைக்கும், லாபம் கிடைக்காது. உங்களோட 6ஆம் இடத்தை குருவோட பார்வை பார்க்கறதுனால கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையையும் வேண்டாத சங்கடத்தில் நீங்களே தலையை கொண்டே கொடுத்து அதில் மாட்டிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்காங்க. 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாருங்க. 4 குரு பார்த்தாருன்னா தாய் வழி உடல்நிலை பாதிக்கப்படுறது பூராத்தையும் அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடிய நிலைமை. 3வது மாதத்துக்கு மேலே வண்டி வாகனம் எடுக்கிறதுனா தாராளமாக எடுக்கலாம். ஆனால் வண்டி வாகனத்தில் இப்போதைக்கு கவனமாக போங்க. இன்னும் 3 மாதம் வரைக்கும் விபத்துகளையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. தனலாபத்தை குரு பார்க்குறாங்க. தனலாபத்தை குரு பார்த்தா தனத்தை கொடுக்கணும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வக்ரகதியில் பார்க்கறதுனால அந்த தனலாபமும் உங்கள் கையை விட்டு போகக்கூடிய அமைப்பு. அப்படின்னா கையில் பணமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பத்திரி வரையும் தான் கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இது ஒரு 40 to 50% நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பலன் கொடுக்கறது. இல்லைன்னா 30 to 40 தான். சரிங்களா? இது துலாம் ராசிக்கு. நம்ம துலாம் ராசிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால்
ராசியை குரு பார்க்குறாரு. குரு பார்த்தா கொஞ்சம் மனசங்கடங்களும் சரி, எல்லாமே கொஞ்சம் சரியாகக்கூடிய காலம் தான். ஆனால் என்னென்னா இன்னும் 3 மாதம் வரைக்கும் அதெல்லாம் ஏற்படாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வக்ரகதியில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா உடல் ரீதியாக பாதிப்பு கூட கொடுக்கலாம். மன ரீதியாக பாதிப்பு, உங்களுக்கு வேண்டாத எண்ணம் தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையாக வந்து அமையக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம் இருக்குது. தைரியம், வீரியம் கொஞ்சம் பாதிக்கப்படும் இந்த ஒரு 3 மாதத்துக்கு. அப்படின்னா உடல் ரீதியாக பிரச்சனை கொடுத்தாலும் மன ரீதியாக உங்களுக்கு பாதிக்கப்படுறதுனால இந்த 3 மாதம் நீங்கள் நல்ல நோயாளி தான். அதெல்லாம் மாற்றமே இல்லை. அதுலேருந்து வெளியே வர முடியுமானா வெளியவும் வர முடியாது. உங்கள் 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகளுக்கு எதுவும் உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு, சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுங்க. உங்கள் 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால விரயம் சம்பந்தப்பட்டது சுப விரயமாக பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. இல்லைனா ஆஸ்பத்திரி விரயத்துக்கு நீங்கள் கொட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுத்துரும். 4க்கும் 5க்கும் உண்டானவன் 6ஆம் இடத்துல போய் மறையிறதுனால பாக்கியங்கள் கெடுங்க, உறவு முறைகள் கெடும், சரிங்களா? கல்வியில் தடை ஏற்படுத்தும். ஏதாவது எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா மைனஸ் தான், நெகட்டிவ் பாயிண்ட் தான் உங்களுக்கு வந்து அமையக்கூடிய அமைப்பு. இது எல்லாத்தையும் செய்யும். இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்பனா நல்லவன் கெட்டு போயாச்சு. இந்த ராசிக்கு நல்லவன் சனி, அவன் கெட்டு போய் 6ஆம் இடத்துல உட்காந்துட்டான். கெட்டவனா இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 9ஆம் இடமான பாக்கியத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு. இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பாதகத்தை உணவு சேர்க்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். 11ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாபத்தை கொஞ்சம் கெடுக்கக்கூடிய அமைப்பில் எடுத்துக்கொண்டே நிறுத்திடுவாங்க. அதுவும் பாதகம் தான். அப்போனா இந்த ராசியை பொறுத்தளவுக்கு வெறும் 30% தான் நமக்கு இப்போதைக்கு லாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விருச்சிக ராசிக்கு உண்டான பலன் பார்த்தலாம். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கு. ராகு உட்கார்ந்தானா தாய்க்கு கொஞ்சம் உடல் ரீதியாக பாதிப்புகளை கொடுக்கும். வண்டி வாகன சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும். உங்களுக்கு வண்டி இருந்ததுன்னா இப்போதைக்கு ஒன்று விபத்து மூலியமாக பிரச்சனையை கொடுக்கலாம். இல்லைன்னா அது ரிப்பேர் ஆகி அதுக்காக பெரிய விரைய செலவு வைக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவாங்க. சரிங்களா? உங்களோட சுகபோகத்தை பெருக்கி விடக்கூடிய அமைப்புக்கு எடுத்துகிட்டு போயிடும். குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு தடையை ஏற்படுத்திடுவாங்க. கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருங்க. வேஸ்ட்டாக கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு விரயம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அதுவும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் ஒரு 2.25 வருஷத்துக்கு உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறதும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். 8ஆம் இடத்துல குரு இருந்தது அப்படின்னு சொன்னால் மனைவி இல்லாத பிற பெண்களையும் சேரும். இதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா கணவன் இல்லாத பிற ஆண்களோடையும் சேர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும். கொஞ்சம் அதுக்கு கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வேண்டாத கெட்ட பேரை ஏற்படுத்திக்குவீங்க நீங்களே. அது ஃபோன்னால சங்கடங்கள் வந்துடும் அப்படிங்கிற காரணம் தான். சரிங்களா? அதனால அதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களோட விரயத்தை குரு பார்க்குறாரு. அப்படின்னா சுப விரயங்கள் செஞ்சு வச்சுக்கிறது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்காக கடன் வாங்கினீங்களாலும் கடனை ஈஸியாக அடைச்சிடலாம் அப்படிங்கிறது தான். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால 3வது மாதத்துக்கு மேலே தனலாபம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, 3வது மாதத்துக்கு மேலே குடும்பம் இல்லாதவங்களுக்கு குடும்பத்தை அமைக்கக்கூடிய அமைப்பும், குடும்பத்தில் எது சண்டை பிரச்சனைகள் இருந்ததுன்னா 3வது மாதத்துக்கு மேலே நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பும் ஏற்படும். உங்களோட 4ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அப்படின்னா சுகபோகத்தை பெருக்கக்கூடிய அமைப்புக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காங்க. கேது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா தொழிலில் பல தொழில், ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய காலமாக இது அமையுங்க. அப்போனா நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வச்சுருந்தாவே ஏதோ ஒரு தொழிலில் உங்களுக்கு லாபத்தையும் உங்களுக்கு ஒரு திருப்தியையும் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரே தொழில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் கடன் வாங்கி தான் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு இழுத்துக்கொண்டே நிறுத்திடும். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது நம்ம பார்க்கணும்னா தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்குறாங்க. அப்படின்னா 3வது மாதத்துக்கு மேலே யோகம் வந்து சேரும். இப்போதைக்கு மனக்குழப்பமே மிஞ்சி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. 3ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா எடுக்கிற முயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தனலாபத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையும் ஏற்படுத்துவாங்க. தனத்துக்கு சொந்தக்காரன் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முயற்சிக்கு உண்டானவனும் 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். ஆனால் 4ல் சனி உட்கார்ந்துருக்கிறதுனால தாய்க்கு உடல் ரீதியாக பிரச்சனைகளையும், உங்கள் தொழிலான 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலையும் சில சமயம் மந்தத்தன்மையை கொடுத்து தான் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க அப்படிங்கிற காரணத்தையும் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அழுக்கு சட்டை போட்ட வரைக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் ஜெயிக்கலாம். நீங்கள் முதலாளியாக இருந்தால் பெரிய அளவுக்கு லாபம் சம்பாதிக்க முடியாது. தொழிலாளியாக இருந்தால் நிச்சயமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற காரணம் தான் இது. 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும், அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னால் திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமண யோகத்தையும் அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் நல்லாவே கொடுக்குறாங்க.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களோட 9ஆம் இடத்துல கேது உட்கார்ந்திருக்கனால தந்தைக்கு உடல் ரீதியா பிரச்சனையோ, சில சமயம் பார்த்தீங்கன்னா, ஈம காரியங்கள் செய்ய வேண்டிய காலமாவோ இது அமையலாம் அப்படிங்கிறதுனாலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசிக்கு இது 40 to 50% தான் துல்லிய பலன குடுக்குறாங்க. இப்போதைக்கு லாபத்த குடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசிங்க. இந்த மகரத்துக்கு 2லயே ராகு உட்கார்ந்திருக்காங்க, 8ல கேது உட்கார்ந்திருக்காங்க. இது குடும்ப சண்டைகளையும், பிரச்சனைகளையும், பிரிவுகளையும் அதிகரிக்கும். சுப பிரிவா நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒண்ணு உங்க பூர்வீகத்தை விட்டு தள்ளி போயிருங்க. மனைவி மக்கள விட்டு தள்ளி போயிருங்க. அது இன்னும் உங்களுக்கு லாபத்தை குடுக்கும். இல்ல ஒரே இடத்துல தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவிக்கு இடையில சண்டையும், பிரச்சனையையும், ஒற்றுமையில தடையையும் ஏற்படுத்துவாங்க. இது தனலாபத்திலையும் ஒரு தடையை ஏற்படுத்தி தான் முன்னேற்றத்தை குடுக்கும் அப்படிங்கிற காரணம். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இது தைரியம், வீரியம் குறைக்கக்கூடிய அமைப்பு, தாம்பத்தியத்துல குறைபாடு வரக்கூடிய அமைப்பு எல்லாமே செய்யுங்க. குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால விரயங்கள், சுப விரயங்கள் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் சுப விரயம் பண்ணிக்கங்க. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்காக விரயம் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. 10ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா நல்ல லாபத்தை கொடுப்பாங்க, தொழில முன்னேற்றத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் 3ஆவது மாதத்துக்கு மேலே தான் வந்து சேரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாபங்கிற சதவீதம் பார்த்தீங்கன்னா 40 to 50% நல்லா இருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடக்கிறது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா லக்னத்திலேயே ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்காங்க. இந்த ராகு பார்த்தீங்கன்னா திருப்தி இல்லாத மனசை கொடுப்பாங்க, கொஞ்சம் சங்கடத்தை கொடுப்பாங்க. இதனால நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை இப்போதைக்கு சங்கடமாகவே வாழ வேண்டிய சூழ்நிலையும், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில சண்டையிலையும் பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் கூட கொடுக்கலாம். இது ஊரை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய அமைப்பு தான் வேலை செய்யும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மகர ராசி, கும்பராசி, மீனராசி இந்த 3க்குமே ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கு முயற்சி பண்ணீங்கனாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் நல்லா இருக்கு. மனக்குழப்பத்திலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலையையும், எது பண்ணாலும் நமக்கு சாதகமாக அமையலே அப்படிங்கிற எண்ணமும், சில சமயம் நம்ம குடும்பத்துக்கு எவனோ செய்வன வச்சிட்டானோ பில்லி சுனி வச்சிட்டானோங்கிற எண்ணத்தையும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போதைக்கு இந்த ராசிக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்துல தனத்திலேயே சனி உட்கார்ந்ததுனால தனலாபத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பும், குடும்பத்தில் சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பும், உங்கள் நாக்குனாலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அமையக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 5ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் அதுக்கு 2க்குமே இப்போதைக்கு நல்ல லாபத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ல் கேது உட்கார்ந்துருந்தா மனைவிக்கும் கொஞ்சம் உடல்நல பாதிக்கப்படும். இதனால ஆஸ்பத்திரி விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கும்பராசியை பொறுத்தளவுக்கு சுபம் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 40% தான் நல்லா இருக்குங்க, லாபமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பார்க்குறது மீன ராசிங்க. ராசி மேலேயே சனி உட்கார்ந்துருக்காரு. இது நோய் நொடிக்கு சொந்தக்காரன். உடல் ரீதியாக பாதிப்பை கொடுக்கும். கொஞ்சம் விரயத்தை பண்ணக்கூடிய அமைப்பு, ஆஸ்பத்திரிக்கு விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்குது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை செஞ்சாலும் அதிக டயர்ட்னஸ்க்கு போகக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு தான் இருக்கும். 3வது மாதத்துக்கு மேலே வண்டி வாங்கினதுக்கு நல்ல யோகமாக இருக்குங்க. வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்குது. தாராளமாக அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் நல்ல லாபம் அதிகம். தாய்க்கும் கொஞ்சம் உடல்நலம் 3ஆம் மாதம் வரைக்கும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கொஞ்சம் கடன் வச்சுக்கிட்டே இருங்க. சுப கடன் வச்சுக்கிறது நல்லது. வீட்டுக்காக நீங்கள் வீடு கட்டும்போது கடனை வாங்கி பண்ணிக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா ஆஸ்பத்திரி முடக்கத்தை கொடுக்கும், விரயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். 6ல் கேது உட்கார்ந்துருக்கனால உங்கள் 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. 8 குரு பார்த்தாலும் விபத்துக்களை கொடுக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினாலையும், இன்னும் 2.25 வருஷத்துக்கு அது ஓடிட்டு இருக்க காரணத்தினாலையும் முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பாருங்கள். சரிங்களா? 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அப்படின்னா தொழில் பெருக்கத்தை கொடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா 3வது மாதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலம் தொழில் பெருக்கம் நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது மீனராசியை பொறுத்தளவுக்கு. 12ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருந்துன்னா வெளியூரோ வெளிநாடு வாழ்க்கையோ நல்லா இருக்குது. அதுக்கும் முயற்சி பண்ணால் தாராளமாக போகலாம். பூர்வீகத்தில் மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பூர்வீகத்தை விட்டு தள்ளி போனீங்கன்னாவே வருமானம் அதிகம், லாபம் அதிகம், குடும்ப நிம்மதி அதிகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா கிட்டத்தட்ட 50 to 60% நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இப்போதைக்கு பார்த்தோம்னா 70% இருக்குது மிதன் ராசி தான். அவங்க தான் கொஞ்சம் நல்ல பலனில் இருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு நல்ல லாபத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, மேலும் இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டதுன்னா கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.